அதான் எனக்கு ஒரு மகன் பிறப்பான்னு நான் பாடுறேன். சரியா? ஆம்பளை பையன் வேணும். ஒருத்தன் கேட்டான் என்கிட்ட, ஐயா கருப்புசாமி, என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணியானா. ஏன்னா இப்பதான் உனக்கு பிள்ளை இருக்கலாம், அது பொம்பளை பிள்ளையா? ஓ, ஆம்பளை பிள்ளை தான் வாரிசு, தாரம் போடா அப்படின்னு. அப்படி தந்துட்டனா எடைக்கு எடை பணம் கொண்டு வருவோம்னா. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் தந்துட்டேன் போடான்னு. ஆம்பளை பையன் பிறந்துட்டான். அந்த பிள்ளை 3 கிலோ, அவன் மும்மூணா பெருக்கி 11 கிலோ காசு கொண்டு வந்து கொடுத்தான். எவ்வளவு கொடுத்தான்? 11 கிலோ கொண்டு வந்தான். உனக்கு ஆம்பளை பையன் தாரேன், என்ன பேர்டா விடுவ? யோசிச்சு சொல்றதிய டாம்னு வரலையே. கால 2 பேரும் பெரிய இல்லையா? பௌர்ணமிக்கு வந்து எனக்கு நிலமாலை போட்டு புஷ்பங்கள்லாம் கொடுத்து முக்கணிகளும் கொடுத்து சரக்கும் கொடுத்து வரத்தை வாங்கிக்கா வெத்துக்கா. நல்லாரு. அடுத்து பேசுவோம். அதே புதுக்கோட்டை எல்லை குழந்தை வேணும்னு மனம் குழம்பி வந்த மங்கை. புதுக்கோட்டை அவனுக்கு புரியல. காலம் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வாழும் இடம் என்றும் புகழுக்கு வந்த இடம் ஒன்றுமாக இருப்பேன். யூடியூப் ஆஃப் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஆஃப் பண்ணாண்டா, இருக்கட்டும், போட்டுக்காங்க. உனக்கு குழந்தை கிடைக்கும்னு கருப்பசாமி கோயிலுக்கு நீ போனிய, உனக்கு கிடைச்சுதாடி? குழந்தை கிடைச்சுதா அப்படின்னு உன் வீட்டுக்காரன் உள்ளத்துக்குள்ள என்னை எதிர்மறையா சிந்திச்சுக்கிட்டு இருக்கான். புரியுதா? அவன் அப்படி சிந்திக்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் உள்ளம் உன் பக்கம் பரிபூர்ணமா நெருங்காம இருக்கு. அப்படி நெருங்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் மதிய 2 பேரும் குழப்பம் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் மனசு முழுமை அடைய வேண்டும், பரிபூர்ணமாக உன்னோடு வந்து இருக்கணும். கோடாங்கிக்காரங்கிட்ட கேட்ட மாதிரி கொடைஞ்சி கேட்க. அந்த குழப்பத்திலிருந்து விடுதலை ஆக்கி தாரேன். அதே மாதிரி உன்னுடைய பணங்கள் ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கு. அது கிடைக்குமா கிடைக்காதான்னு நினைக்கிறேன். ஒன்னு அவன் ஏமாத்துறது உண்மையானு பார்த்தேன். அவன் எப்படியாவது கஷ்டப்பட்டு உனக்கு தாரம்னு சொல்லியிருக்கான். ஏன்னா உன் மேல மதிப்பு மரியாதை அவன் வச்சிருக்கான். அந்த பணத்தை நான் வாங்கியும் தாரேன், புருத முண்டாட்டிய ஒற்றுமையா இருக்க வச்சு பிள்ளையும் தாரேன். இந்தா வெற்றி உண்டு நாராயணா. இந்தா தூத்துக்குடி புதுக்கோட்டை. எனக்கு ஒரு தீ செல்லப்பட்டி பேர மெல்ல போவாத தவக்கலை சொல்லி போ. அப்படியே இன்னொரு தரம். எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதுக்கு அங்கிட்டு உங்களுடைய வரம் என்னன்னு தெரிஞ்சு அள்ளி கூடுது சொல்லியாச்சு. என்னடா வேணும்? சரி, கண்ண முடிக்கா. நீ ஒரு கேள்வி கேட்டுக்க. இதுக்கு முன்னால ஒரு சமாதியை போய் கும்பிட்டீங்களா? எங்க போனீங்க? நல்லது. கண்ண முடிக்கா போய் நேரம். உனக்கு தியானம் முதல்ல கை கூடும். உனக்கு கடன் கட்டி வெற்றியாகித்தானே. இன்னும் தியானம் இருக்கக்கூடிய முறைகளை வெளி உலகத்தின் மூலமாக நீ படிச்சிருக்கே தவிர
ஞான மார்க்கத்துல நீ ஒன்றும் வரல, அந்த மார்க்கத்துக்கு ஒரு வழி காட்டணும், ஒரு குறிப்பிடத்துல நம்ம இருக்கணும் என்ற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்கு. வெற்றி ஆகுவாய், ஆனந்தம் அடைவீர்கள். பெருமையோடு நான் தான் உங்க குலதெய்வம், பூர்ணமா வணங்குங்க, வெற்றி அடைங்க. போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு அப்படியா? யார் அது? அப்படியா? அவினாசி எல்லை யாருப்பா? அவினாசி பகுதி. அவினாசியா? சொல்லாதே யாரும் கேட்டார், எல்லோரும் தாங்க மாட்டார். உங்க அப்பன் எங்கடி? உங்க அம்மா எங்கடி? உன் பேர் என்ன? என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. ஒரு தடவை எஞ்சி கால் வந்துட்டு வரலாம். முடியுமா? முடியாதா? ஒரே வார்த்தையில சொல்லி பார்ப்போம். நின்றுக்கலாம், இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வாங்க, கண்ணை முடிக்கலாம். முட்டுக்கு கீழே தசைகள்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் ரத்தங்கள் சரியா ஓடாம அங்கங்க தங்கி நிற்கி, அதனால அந்த தசைகள் எல்லாம் வீக்கமாகி நரம்புகள் பாதிக்கப்பட்டு கால் சரியில்லாம இருக்கு. இது ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை வருமா அல்லது வேற எதுவும் குழப்பமான நிலை நடந்துருமாங்கிற பயம் உள்ளத்துல இருக்கு. அந்த ரத்தத்தை நல்லா ஓட வச்சிருந்தேன், வீக்கெல்லாம் குறைச்சி தந்துருந்தேன். இன்னும் 3 வாரத்துல தெளிவாக்கி தந்துருந்தேன். போதுங்களா? கும்பிட்டு வரலாம். ஒரு பையன் பேசுவான், நல்லா உதவ மாட்டான். இன்னொரு பையன் மூஞ்ச தூக்கிக்கிட்டே போவான், கண்டுக்கிடவே மாட்டான். அந்த பேசுகிற பையனை உதவ சொல்லலாமான்னு பார்த்தா அவன் செலவுக்கு அது காணாதுன்னு ஒரு கதையை வைப்பான். உண்மையா இல்லையா? அதனால 2 பேரையும் உதவ வைக்க முடியுமான்னு கேட்டேன். அவங்க போற பாதையில இவர் நுழையவே முடியாது. இப்ப இவங்களுக்கு வழி என்ன? 1 மாசத்துக்குள்ள தெளிவு பண்ணி தரேன். வா பாப்பா, செல்ல பாப்பா. அதே அவினாசி குடும்பத்தோடு என்னை காண வந்த மக்கள். பெரியம்மா என்ன வேணும்? நான் சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்களா? நீங்க 2 அந்த பக்கம் இருங்க, நீ மட்டும் போய் கால் வந்துட்டு வா. காசியின் நதியை போல் மற்றொரு நதியும் இல்லை. ஒருத்தர் சொன்னார், கதிரவன் ஒளியை போல் மற்றொரு ஒளியும் இல்லை.
பெற்றதாய் அன்பை போல் மற்றொரு அன்பும் இல்லை. தெரிஞ்சு போவாது. பெண்டீர் சுகத்தை போல் மற்றொரு சுகம் இல்லை. இப்படி 4 விதமான தத்துவத்தை ஒருத்தர் சொன்னார். காசி நதியை போல மற்றொரு நதி உண்டா? கிடையாது. கதிரவன் ஒளியை போல இன்னொரு ஒளி உண்டுமா? கிடையாது. ஒரு அறிவாளி குறுக்க வந்தான். ஓ, கவியை நிறுத்துவையா? என்னப்பா, என்ன பெரிய காசிர நதியை கண்டீரு? வானத்திலிருந்து மழை பொழியவில்லை என்றால் காசிர நதி எதுவே? மழைதான் பெரியது. கதிரவன் ஒளியை போல் மற்றொரு ஒளியும் இல்லை. கண்ணுல ஒளி இல்லாம கதிரவன் ஒளி என்னையா செய்ய போது உனக்கு? பெற்றதாய் அன்பை போல் மற்றொரு அன்பும் இல்லை. கையில பணம்னா பெற்றதாய் கூட உதறிடுவா. புரியாதாயா உனக்கு? பெண்டீர் சுகத்தை போல் மற்றொரு சுகமும் இல்லை. உடல் இன்பத்தை மாதிரி உலகத்துல உயர்ந்தது எதுவும் இல்லைன்னு சொன்னான். குண்டீர் சுகம் இல்லை என்றால் பெண்டீர் சுகம் ஏதடா? உணவு இல்லாத பேருக்கு உடலை பத்தி என்னடா தெரியும் அப்படின்னா கவிஞர் தலையை கொடுத்தார். புரியுதா? ஒரு கணவன் கல்யாணம் முடித்து 1 மாதம் 9 மாதத்துக்கு உட்பட அவன் உள்மனத்துக்குள்ள வெறுப்பு வந்திருக்குன்னா 1 2 விஷயம்தான் இருக்கும். வீட்டில் உள்ளவங்க தவறாக சொல்லி கொடுத்ததா இருக்கும். அப்படி இல்லைன்னா அவனுடைய மனதுக்கு அந்த பெண் சரியாக ஒத்துழைக்காத குறையாக. புரியுதா? புரியுதா? புரியலையா? புரியுது. இதுல எது என்று பார்த்து சீர் செய்யறதுக்கு ஒன்னால முடியுமா? முடியுமா? புரிய தெரியலையே உனக்கு. கால விட்டுவா. வருத்தப்படாதீங்க. ஒரு பிள்ளையை பெற்ற பிறகு வேண்டாம்னு சொன்னா உங்களால தாங்க முடியாது. புரியுதா? புரியலையா? ஒரு பிள்ளையை பெற்ற பிறகு வேண்டாம்னு சொன்னா உங்களால தாங்க முடியாது. இப்ப வேண்டாம்னு சொல்றதையே திறமையாகவும் பெரிதாகவும் எடுத்துக்கொண்டு தவறாக நினைக்க கூடாது. ஆனாலும் மனதையும் மதியவும் நீ அவங்ககிட்ட பறி கொடுத்துருக்க. நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுதேன்னு சொல்லி ஏங்குத. அவன் உள்ள வேற எங்கேயோ தொங்கிக்கிட்டு கிடக்குமோன்னு நீ சந்தேகப்படுற. எது ஆராய்ந்து பார்த்து பௌர்ணமி அன்னைக்கு உனக்கு தெளிவான விளக்கம் சொல்லி உன் வாழ்க்கையை செம்மையாக்கி தரேன். பொறுமையாக இருந்து வா, வெற்றி அடைவாய். பெரிய மனிதனே நீ புரிந்து கொள். பெரிய மகளே நீ புரிந்து கொள். சின்ன பிள்ளையே பெரிய ஒரு சொல்லை கேள். சிவகாசி நான் கூப்பிடும் போது வாங்க. பொறுமையா இருங்க. எத்தனை கோடி செத்துச்சுடா? இன்சூரன்ஸ் சரியா கிடைக்கலையடா. கேட்டதுக்கு உன்னை பார்க்க வந்த சூப்பர்வைசர் ஸ்வீடெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணானே. கோழி திங்காமலே இதெல்லாம் எப்படிடா குறைஞ்சிரும் மேல குற்றம் சாட்டினானே. அவன் தப்பிக்கிறதுக்கு செஞ்சா இன்சூரன்ஸ் அவன் வாங்கி அமைக்கிட்டான்டா. கால் வந்துட்டுவா. இவன் என்ன அதிசயப்படுதான் இப்படி? இவன் எவ்வளவு அதிசயப்படுதான்? இந்த ரெக்கார்டெல்லாம் எங்களுக்கு சாதாரணம் அப்பா, சாதாரணம். இப்போ உன் கடனை தீர்த்து தரணும். கோழிப்பனை இவன் நடத்தலாமா நடத்தக்கூடாதுங்கிற முடிவும் வேணும். இடம் இதுக்கு இடையில சொந்த இடம் மாதிரி தானே தவிர சொந்தமா இல்ல. அதுக்கு வேற வாடகையை கொடுத்து தீர்த்தாச்சு. இப்போ தரையில போட்ட முட்டை உள்ளத்திலையும் இருக்கு. வெற்றியாக்கி தந்தா 3 முறை என்ன பார்க்க வாடா, ஜெயிச்சு தரேன் வா. நல்லா இருக்கு. கடனை தீர்த்துருவோம். இன்னொரு இடத்துல ஒரு தொழில் ஆரம்பிக்க ஏற்பாடு பண்றேன். போடா, பார்த்துக்கிடுவோம். நல்லா இருக்கு. அதே சிவகாசி எல்லை ரியல் எஸ்டேட். நீ ரியல் எஸ்டேட்டா? ரியல் எஸ்டேட் தொழில் பார்க்கறியா?
அவளுக்கு செவ்வாய் தானே தானே ஆகணும். உனக்கு எரிச்சலா இருக்கும், அவளுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். அதை பார்க்காம நீ ஒரு பிள்ளையை பெற்று அப்படி இருந்தா உனக்கு தெரியும். எதிராறு குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணு உயிருக்கு. அடுத்தவங்களுக்கு ஏற்பட்ட துயரம் அடுத்தவனுக்கு நினைக்காத, உனக்கு ஏற்படுத்தியிருந்தா அந்த வேதனையுடைய வலி உனக்கு தெரியும். நீ நின்று மகனே, நான் பாக்குறேன். கால் என்னடா நீதியா இல்லையா? நல்ல முன்னேறி வரும் பொழுது ஒரு பொம்பளை குறுக்க வந்துட்டான்னு வச்சுக்கா, மனசும் கெட்டு போயிரும், மதியும் கெட்டு போயிரும், தொழிலும் கெட்டு போயிரும். நான் சொல்றது உனக்கு நல்ல தெளிவா இருக்கும்னு நினைச்சேன். உண்மையா இல்லையா? அனுபவத்துல சொல்றியா, நான் சொன்னதுக்கு சொல்றியா? நல்ல பிள்ளைடா, என் தங்கம் இல்ல. காலம் இப்போ அந்த பில்டிங் சம்பந்தமான விஷயத்துல சட்டப்படி ஒரு புள்ளி வச்சிருக்காங்க, அதையும் தெளிவாக்கணும். அந்த தொழிலை செம்மையா பார்க்க முடியாம பணம் பத்தாக்குறையும் வேதனையும் இருக்கு, அதை தெளிவாக்கி உனக்கு செஞ்சு தரணும். வேற என்னப்பா வேணும்? கொஞ்சம் குழப்பமா இருக்குடா, அதை நான் தெளிவாக்குதேன். அந்த பத்திரம் ஜெராக்ஸை என்கிட்ட கொண்டு வந்து சேரு, வித்து தந்துடுறேன், ஜெயிக்கிறேன். அப்படி அடுத்த வேலைக்கிழமை வா, போயிட்டு. அதே சிவகாசி வாமா, பிள்ளைய கொண்டாமாங்க. இந்த குட்டி உட்கார், தாத்தா கிட்ட உட்காரு. வா பக்கத்துல வா, நீங்க தொடாதீங்கன்னு. இங்க அங்க என்ன பாரு, இங்க என்ன பாரு, தாத்தா பாரு. இங்க திருப்பி உட்காருமா. எரிச்சப்படாதீங்கன்னு, நீங்களே எரிச்சப்படுறீங்க, அடுத்தவங்க எரிச்சப்பட மாட்டாங்களா? உட்காருமா, நீ உணர்ச்சி வசப்படாதம்மா. குமார், உன் பேரு பேருமா? என்ன பேருமா? சொல்லுமா, என்ன பேரு? முத்தா உன் பேரு? வேற என்ன வேணும் உனக்கு? பௌர்ணமி அன்னைக்கு காலையில கூட்டுவாங்க, அன்னைக்கு இதை சரியா இருக்கிறோம். இந்த பிள்ளை பேரு என்ன? உங்க அம்மா பேரு? காலகாலத்துல ஊருக்கு போங்க, நிம்மதியா. கர்மசாமி, ஆமா சரி சரி. திருவனந்தபுரம், திருவனந்தபுரம் കേരളം. ഭാര്യയും ഭർത്താവും ഇവിടെ ഉണ്ടല്ലോ. പോയോ? ஐயா, நீங்க திருவனந்தபுரமா? மலப்புறம் வேண்டாம். திருவனந்தபுரம் கணவன் மனைவி 2 பேரும் இருந்தாங்க, இஸ்லாமியர்கள். போயிருக்காங்களா? போயிட்டாங்களா? எவ்வளவு கூர்மையா கவனிச்சிருக்கா பாரியா. சரி. அப்படியா? பாலக்காடு, பாலக்காடு மலையாளத்துக்குள்ள போயிட்டாச்சுன்னா யாரையாவது கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணாம வெளியில வரக்கூடாதாப்பா. உண்மையா இல்லையா?
சிவன் சேத்திரம் எവിടെ உண்டு? வீட்டிலே காலம். மகாசக்தியே வாழ்க. என்ன வேணும்? நீ கேட்கிற வரத்தை கொடுன்னு உத்தரவு, அதனால தான் கேட்கிறேன். கொஞ்சம் மன நிறைவா உட்காருங்க. உங்க எல்லைக்குள்ள நான் போயிட்டு வரேன். நாகத்தி அம்மையோட உண்டு. உன்னுடைய பெண்ணுக்கு இதுவரை மங்களகரமான காரியம் நடக்கல, புரியுதா? அந்த விஷயங்களை தெளிவு பண்ணி தரணும். ஒண்ணு, உடல்நிலையில் இதயம் சம்பந்தமான மனோபாவனை வேதனைகள் இருக்கு, அதையும் சராக்கி தரணும். அந்த அந்த பாக்கியத்தை மட்டும் தருவதற்கு முருகப்பெருமானை உன் வீட்டுக்குள் சரவணபவ அட்சரத்தை ஜபிக்கணும். ஆம்பளை பையன் பிறப்பான், முருகான்னு பேர் வைக்கணும். இந்த மூன்றையும் நான் நடத்தி தந்துடுறேன். அதுக்கு இடையில யாருக்கும் அறுவை சிகிச்சையோ ஆபத்தோ ஏற்படாம நான் காப்பாற்றிட்டேன். காலம் சொல்லலாம். அதான் ஒரு மங்களகரமான காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு நடத்தித்தரேன். நிறைய பூஜை புனஸ்காரங்கள் வரும், வெற்றி ஆகிக்கொடுவோம். இந்த கனிய குழந்தை பாக்கியத்தை கேட்கிற பொண்ணுக்கு கொடு, ஜெயிச்சிருவான். பௌர்ணமிக்கு வந்து மீண்டும் சந்திப்போம், வெற்றி அடைவோம், நலமடைவோம். பெங்களூர் பழனியா? எவ்வளவு சத்தமா சொல்லுத? தாளையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து வழி நடந்து வாழை வழி போறவளே கண்ணம்மா பொன்னம்மா வாதலுக்கு வாங்கி வந்து என்னம்மா. கருப்பசாமி, என்னுடைய அங்கத்தில் மனவேதனை இருக்கிறது என்று கேட்டு வந்தவன் யார்? ஓய், பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். பெரிய மனிதன் என்பதற்காக வார்த்தையை நான் குறைத்து மறைத்து சொல்லியிருக்கிறேன், ஒரு பாட்டும் படித்து காட்டியிருக்கிறேன். வரலாம். பாகப்பிரிவினை படம் பார்த்தீர்கள் அல்லவா? அந்த படத்துல இந்த பாட்டு இந்த அண்ணனுக்கு பொருந்தும். தாளையாம் பூ முடித்து தடம் பார்த்து வழி நடந்து. அதனால்தான் அந்த பாடலை பாடி உங்களை நான் உணர்த்தினேன். அதை தவறாக கருதக்கூடாது. புரிகிறதா? என்ன வேண்டும்? நான் சொன்னா வருத்தப்படக்கூடாது, ஒண்ணு இல்ல. 3 மாதம் பொறுமையா இருந்தா எல்லாம் ஒரு ரவுண்டுக்குள்ள வந்துடும். ஒரு 2 பேருடைய துர்போதனையின் காரணத்தினால் இந்த குடும்பம் பிரிந்து கிடக்கு. நம்முடைய அந்திய காலத்துக்கு கூட ஒண்ணு சேருவாங்களோ சேர மாட்டாங்களோங்கிற பயமும் இருக்கு. உண்மையா? அதுல ஒரு வீடு, இடம், இவ 2 சம்பந்தமான மனக்குழப்பத்தை ஒருத்தர் பொல்லாத தூதாக போட்டு விட்டாங்க. அதுல வந்து வினைதான் இது. அது பொம்பளையால வந்த பிரச்சனை. தீர்த்து தெளிவாக்கி தார, ஜெயிச்சு தார.
அதை வாங்குறதுக்கு ஆவணி வர பொறுமை வேண்டும். ஜெயிக்கிறேன், சந்தோஷமா இருக்கலாம். அதான் வீடு இடம் சொந்தமான போதனை இருக்கு, மாத்திக்கிறேன். அடுத்து வந்து என்ன தனியை பாருங்க, ஜெயிக்கும். பேசுவோம் அடுத்து. ஆமா, புண்ணியமடைவீராக, புண்ணியமடைவீர். அதே பெங்களூர் டு அமெரிக்கா தொடர்புடையவன். மினரல் வாட்டர் பாட்டெல்லாம் வச்சிருந்தா நீங்க அதை சரக்கு பாட்டுன்னு நினைச்சுக்கிட்டீங்க. இன்னொரு தடவை கால் நோட்டு வரலாம். வைத்தவியங்க உங்க மாமனுக்கு உடல்ல ஒரு பக்கம் வலித்துக்கிட்டு இருக்கு அமெரிக்காவில. அந்த வலி ஏன் வந்தது? மந்திரத்தால் நடந்திருக்குங்கிற சந்தேகம் அவன் உள்ளத்துல. அந்த வலியை நான் தீர்த்து தந்துருந்தேன், நாளைக்கே சரியாயிருவான். அந்த கேஸை முடிக்கிறதுக்கு செப்டம்பர் மாதம் வரை டைம் இருக்கு, முடிச்சு தரேன். லாட்டரி சீட்ல பரிசு விழுந்துரும், 1 கோடி ரூபாய் கொண்டு வந்து சேர். இந்தா போயிட்டு வா. பெங்களூர் எல்லை கையில மண்ணும் பொண்ணும் வச்சிருக்கிறேன். காலம் புரிய முடியாத அவனுக்கு. நீ என்ன பேச? என்னப்பா கையில? உட்காருவா. என்ன வேணும்? பையனுக்கு ஒரு வேலை வேணும். எனக்கு வேலை மேல தொந்தரவு, கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கூடாது. யாரால பண்ண முடிஞ்ச பாக்குறேன். என்ன கருத்தாமி அதுல என்ன புரியுதியே? பௌர்ணமிக்கு வந்து என்ன பார்ப்பா, ஜெயிச்சு தரேன். பௌர்ணமிக்கு வந்துருங்க. பார்த்து பக்கத்துல மாமா பக்கத்துல. ஆமா ஆமா, ஜெயிச்சு தரேன். ஒளியை கூட்டுவோம். சோகமா வாரீங்க, சொன்னா துருதுருப்பா வந்து வரத்த வாங்க வேண்டாமா? பௌர்ணமிக்கு உன் மகனுக்கு வழிவகுத்து தரேன். உன் வேலையில பிரச்சனை இல்லாம ஆக்கி தரேன். நடந்தாச்சு. பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி உங்களுக்கு பாண்டிச்சேரியா? உனக்கு பாண்டிச்சேரியா? முழுவனி பேரா? எந்த ஊர்ல பாண்டிச்சேரி? எந்த இடத்துல பாண்டிச்சேரியில? முன்னவா பார்ப்போம். 2 கட்டாம் ஊரு. பாண்டிச்சேரியும் கிடையாது, வெளியூரும் கிடையாது. அப்படி ஒரு நடுமையத்துல இருக்கியா? விழுப்புரம் உனக்கு பண்ருட்டி பலாப்பழமா? நீ நல்ல பையன். பாண்டிச்சேரி காலில் விட்டு வரலாம். நீங்க யார்? பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யார்? புரியுற சார்? ஜெயின் காணாது. நீங்க பிள்ளைய பத்தி என்ன கேட்க வந்து? பாண்டிச்சேரியா? 2 கட்டா ஊரு. உட்காருங்க. 2 கட்டா. வருகவே வருகவே. நாடோடி மன்னன் படம் பார்த்தியா? பார்க்கலையோ? இப்ப கூட யூடியூப்ல பார்க்கலாம். அகாணி பார்க்க முடியுமா? டிபி முத்துலட்சுமி அந்த கன்னி தீவுல, அந்த தீவுல ஒரு பிரஜையா நடிச்சிருக்கு. கதையை கேட்பா. படையல் போட்டு
சாமி கும்பிடும். புருஷா 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 என் புருஷா புருஷா புருஷான்னு கும்பிடுவோம். அத மாதிரி உன் வீட்டுல ஒரு பிள்ளை ஒருத்தனையே நினைச்சுக்கிட்டு கோயிலு குளமா அலையுதான். புரியுதா? அதனால அந்த மனநிலைகளை மாத்தணும். உங்க மனத்துக்கு கொண்டு வந்து அதை சேர்க்கணும். காலன்னு சொல்லலாம். ஆமா. உன் ஃப்ரெண்டா இது? உன் ஃப்ரெண்டுனா நான் பாண்டிச்சேரி ஏத்துக்கிடுவேனா? வேற என்ன வேணும் உங்களுக்கு? கல்யாணம் உங்களுக்கு தெரியாம ஒரு ரகசியமா ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஆமா, பக்கத்துல வாங்க. வேண்டாம்னு சொல்றது கூட தான் ரகசியமே இருக்கு. ஆமா, நீங்க நினைக்கிறது மாதிரி வேலை விஷயமா தான் வேண்டாம்னு இருக்கான் அப்படி நீங்க கற்பனை பண்றீங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் வேற. ஆமா, அது வர ஒரு உத்தரவாதம் எடியா இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். ஆனா இந்த வருஷத்துல அவனுக்கு நான் வேலையை தாரேன், உங்க இஷ்டத்துக்கு நான் அவனை மடக்கி தாரேன். கால் வாங்கி தாரேன். நல்லா ஜெயிச்சுக்கா. கர்மசாமி, ஆமா பாப்பா பண்ருட்டி பலாப்பழம். ஏற்கனவே ஒரு கார்ல எனக்கு பலாப்பழம் கொண்டு வந்து இறக்குனாங்களே. பண்ருட்டி போற வழியில அம்மன் கோயில் இருக்கா? வீட்டு பக்கத்துல இருக்கா? உன் வீட்டு பக்கத்துல மாரியம்மன் காலம் மெல்லல். உனக்கு தேவை கடந்ததையோ இனி நடக்க போறதையோ எந்த கதையும் வேண்டாம். எனக்கு பணம் வேணும். அதான் எனக்கு பணம் வேணும். அந்த பணம் லாட்டரியில கிடைச்சாலும் சரி, எப்படி கிடைச்சாலும் சரி, அவ்வளவுதான் உன் விஷயம். உன் கடனை அடைக்கணும். கால் வா. தமிழ்நாட்டுல லாட்டரி கிடையாது, சட்டமே இல்லை. புரியல? ரகசியமா வர வச்சு உனக்கு பணத்தை தரேன். ஜெயிச்சுக்கோ. நல்லா இருக்கு. பண்ருட்டி கால் வந்துட்டு வரலாம். என்ன வேலை பார்க்கறான் தம்பி? வேலை பார்க்கல. தம்பி வாட்சியை கழிச்சு அப்பாட்ட கொடுறா. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாடா. இன்னும் கொஞ்சம் வா. பண்ண முடியாப்பா. இவனுடைய மனநிலைகளே நமக்கு இந்த நோய் இருக்கு அப்படிங்கிறதுல அடிக்ட் ஆகி இவனால எழுச்சியா இருக்க முடியல. லேசா ஒரு அதிர்வு கிடைச்சாலுமே அதுல ஒரு பயமும் ஒரு தள்ளாட்டமும் இவனுக்கு வருது. அதை நான் நிறுத்திட்டு வந்துட்டா போதும்லாம். கால் வந்துட்டு வேணாம் செல்லும். பௌர்ணமி அன்னைக்கு முத நாள் என்ன பாருங்க, ஜெயிச்சு தாரேன், வெற்றி ஆக்கி தாரேன். ஆரம்பிக்கலாமே. ஜெயிச்சுக்கோ. நல்லா
நல்ல நேரம் வந்தாச்சு, தைரியமா இருங்க. அடுத்து பேசுவோம். சந்தோஷம். 7 மணி ஆகிவிட்டது. சப்தகனிமார்கள் வானுலகிலிருந்து பூவுலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அச்சே கஜாக்க மாக்கா பச்சே புளியரை எல்லாரும் அங்க போயிருங்க. புளியரையை சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஒரு தெய்வத்தின் தரிசனமும் ஒரு தெய்வத்தினுடைய அருள் உணர்வும் உன் உடம்புல ஒட்டுச்சு, உண்மையா? அதுல சில சமயங்களில் போட்டி பொறாமையின் காரணத்தினால், வீடு வாசல் சம்பந்தமான குழப்பத்தினால், உறவுக்குள் பகை ஏற்பட்டு மாந்திரிகத்தால் உன் உடல் கொஞ்சம் கெட்டு போச்சு. அதுல இப்ப உச்சில இருந்து உள்ளங்கால வர கெட்டி வச்ச மாதிரி வலியும் வேதனையும் இருக்கு. அதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? வண்டி ஒன்று செஞ்சு 1,00,000 அதை ஒரு பக்கம் கொண்டு வச்சுட்டு விற்க மாட்டேது. 5 மாசம் அங்க இருந்து மீட்டி தர வித்து தந்துட்டேன். சந்தோஷமா இருக்கு. பௌர்ணமிக்கு வந்து என்ன பாரு, நல்லா இருக்கு. வெற்றி வாங்கிக்கோங்கம்மா.